أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே புனிதமிக்க ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், பொமன் ஷஹித மின்கும் ஷஹர பல்யசுமு. யார் இந்த மாதத்தை அடைந்து விடுகின்றாரோ அந்த மாதத்தில் அவர் நோன்பு நோற்றுக் கொள்வாராக என்று அல்லாஹ் கூறுகின்றான், கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படையில் நாமும் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சலுகை அளிக்கப்பட்டவர்கள் இவர்களை தவிர்த்து மீதி அனைவருக்கும் இந்த நோன்பு விதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பை நோற்கக்கூடிய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன்சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி. கடமையாக்கப்பட்ட நோன்புதான். இந்த ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவர் இறை நம்பிக்கையுடனும் கூலியை எதிர்பார்த்தும் யார் நோன்பு நோக்கின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் இந்த ரமலான் மாதத்தில் நாமும் இந்த நோன்பை அந்த சலுகை அளிக்கப்பட்டவர்களை தவிர்த்து மீது அனைவரும் நோன்பு நோக்கின்ற பொழுது நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குகின்றாரோ அவருக்கு முந்தைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பொதுவாக எல்லா காலத்திலேயும் இரவில் நின்று தொழக்கூடிய அந்த அமல் இருக்கின்றது. ஆனால் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டுகின்றார்கள். அவர்களும் ரமலான் மாதத்தில் தொழுகைக்காக இருக்கின்றார்கள். மக்கள் பெரும் கூட்டம் வருகின்றது. முதல் நாள் ஒரு அளவு கூட்டம் வருகின்றது, ரெண்டாவது நாள் அதை விட அதிகம், போக போக இப்படி அதிகமான அளவில் கூட்டம் ஆரம்பித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள், ஹஷீத்து அன் துஃப்தரல் அலைக்கும். உங்களுடைய ஆர்வத்தை நான் பார்க்கின்ற போது அல்லாஹ் இதை கடமையாக்கி விடுவானோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராமல் ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் தொழக்கூடியவர்களுக்கு அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். இப்போ இந்த அடிப்படையில் நாமும் இந்த ரமலான் மாதத்தில் இரவு வேளைகளில் நின்று தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகின்றது. இதில் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அது இல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு என்று சில பயிற்சிகளை தர்றான். இந்த பயிற்சிகளில் முக்கியமான ஒரு பயிற்சி நாமும் சஹர் நேரத்தில் எழுந்திருப்பது. எப்படி எந்த ஒரு கட்டத்திலையும் சஹர் நேரம் நமக்கு தவறுவது கிடையாது. மறதியாக நாம் தூக்கம் மிகுதியாக தூங்கிவிட்டாலே தவிர இந்த சஹர் நேரத்தில் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸஹரு, நீங்கள் சஹர் வையுங்கள், இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் நேரத்தில் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். நாம் காலையில் சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு சாயந்தரம் 6 மணி வரைக்கும், 4:55க்கு சஹர் முடிகின்றது என்று உதாரணத்துக்கு வைத்து கொண்டால் சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் நமக்கு தாக்கு பிடிக்கின்றது. இதே ரமலான் அல்லாத காலத்தில் நாம் பகல் நேரத்தில் டீ குடிப்பது, நாஸ்டா பண்ணுவது, மதியம் சாப்பிடுவது, சாயந்தர நேரத்தில் ஒரு இடைத்தீனி சாப்பிடுவது இதெல்லாம் இருக்கின்றது. ஆனால் காலையில் இத்தனோண்டு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடித்த பிறகு அது நமக்கு உணவாக அமைந்து கொள்கின்றது. அந்த பரக்கத்தை நம்ம கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். பெருநாள் அன்றைக்கு காலையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் வட்லாப்பம், இடியாப்பம் என்று மதியம் பிரியாணி எல்லாம் வச்சு, அதாவது மொத்த ரமலானில் என்னென்ன விடுபட்டுச்சோ அத்தனையும் சேர்த்து கலா செய்யக்கூடிய அளவில் ஆயிடுது.
ஆனால் அந்த ரமதான் மாதத்தில் நாம் பார்க்கணும், சாப்பிட்ட சாப்பாடு அதை அப்படியே இரவு வரைக்கும் நமக்கு தொடர்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த விரதம்லாம் இருப்பாங்கல்ல, உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவர்கள், அவங்க இந்த நம்முடைய அந்த நோன்பை பார்த்து சொல்வார்கள், பாய் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த சஹர் நேரத்தில் உணவு சாப்பிடுவது அதில் பரக்கத்து இருக்கின்றது, நாம் சாப்பிட வேண்டும், அது நபி வழி. இந்த நேரத்தில் முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. அது 2 அமல். அதை இந்த ரமலான் மாதத்தில் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த ரமலான் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்தில் இரவு வேளைகளில் நின்று தொழுகின்றாரோ அவருக்கு முந்திய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று. அப்ப இதில் நாம தொழுகைக்குரிய ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் முந்திய இரவில் தொழுகிறோம், அந்த முந்திய இரவில் தொழக்கூடிய அந்த தொழுகையை விட பிந்திய இரவில் தொழுவதுதான் சிறந்தது. அந்த நேரம் மிக சிறப்புக்குரிய ஒரு நேரம். அப்போ அந்த நேரத்தில் நாம குறைஞ்ச அளவு வித்திரு தொழுகையாவது நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லா தொழுகையையும் 11 ரக்காத்துக்களையும் அந்த நேரத்தில் வைத்துக் கொள்வது சிறப்பு. அதற்கு நமக்கு முடியவில்லையா, நாம ஒரு 3 ரக்காத்துக்கள் வித்திரு அல்லது 5 ரக்காத்துக்கள் வித்திரு அந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும். அந்த நேரம் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நேரம். எப்படி பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்தி புகாரில இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் இரவில் 3இல் 1 பகுதி இருக்கும் போது முதல் வானத்திற்கு வருகின்றான். அர்ஷில் தான் அல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கின்றான், அதற்கு மாற்று கருத்து கிடையாது. அது ரப்புல் ஆலமீனுடைய அந்த அருட்கொடையை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. யாரு இந்த நேரத்தில் மை எதுவூனி பாஸ்தஜிபலகு, இந்த நேரத்தில் என்னிடத்தில் யார் கையேந்தி கேட்கின்றார்களோ, யார் என்னிடத்தில் துஆ செய்கின்றார்களோ அவர்களுக்கு இப்போது நான் பதிலளிக்கின்றேன். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பதிலளிக்கின்றார். உதுவூனி அஸ்தஜிபலக்கும் பொதுவான உத்தரவு தான். என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் பதிலளிப்பேன் என்று சொல்லிவிட்டான். ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல முகாம் போட்டு மனுக்களை தாங்க என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு மரியாதை இருப்பது போன்று ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் யார் என்னிடத்தில் கேட்கிறார், யார் என்னிடத்தில் துஆ செய்கின்றார்கள், அஸ்தஜிப லஹு அவருக்கு நான் பதில் அளிக்கின்றேன். மை எஸ் அலுனி யார் இப்போது என்னிடத்தில் கேட்கின்றார்களோ ஃபௌதியா அவருக்கு நான் கொடுப்பதற்கு காத்திருக்கின்றேன். ஒமை எஸ்தகுஃபிருனி இந்த நேரத்தில் யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ ஃபஅக்ஃபிர் லஹு அவருக்கு நான் பாவத்தை மன்னிக்கின்றேன். அப்போ ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நாமோ துஆ கேட்கறது, பாவ மன்னிப்பு தேடுறது, நம்முடைய கோரிக்கையை வைக்கிறது சிறந்த நேரம். சாதாரணமான ஒரு நேரம் கிடையாது, மிகவும் பரக்கத்திற்குரிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் சேவல் கூவக்கூடிய அந்த சத்தத்தையும் தான் நீங்கள் கேட்கலாம். அப்புறம் அந்த நேரத்தில் அது மலக்குகளை பார்த்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ மலக்குகள் வருகை அளிக்கக்கூடிய அந்த நேரம், முபாரக்கான பரக்கத்து செய்யப்பட்ட அந்த நேரம். அந்த நேரத்தில் நாமோ தொழுகிறது, பாவ மன்னிப்பு தேடுவது, நம்முடைய கோரிக்கையை வைப்பது, இந்த அமல்களை இந்த ரமலான் மாதத்தில் நாம கைக்கொள்ள வேண்டும். பெருநாள் அன்றைக்கு விட்டுறக்கூடாது. பெருநாள் இருந்து அதை அப்படியே தொடர வேண்டும். அதற்கு தான் அதாவது சின்ன பிள்ளைகள் அப்படியே தத்தி தத்தி நடக்கும். ஒரு நடவண்டியை கொடுப்பாங்க, அப்படியே நடைவண்டியில் அப்படி நடந்து போகக்கூடிய அளவில் அதற்கு பின்னால் நடவண்டி இல்லாமல் அது நடைபயில ஆரம்பித்து விடும், நடக்க ஆரம்பித்து விடும். இந்த நோன்பு இருக்கின்றதே ஒரு நடவண்டி மாதிரி. அதனால தான் மார்க்கம் இந்த ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே, பரலா நோன்பு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு இடைவெளியை விட்டு விட்டு அடுத்து 6 நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. 6 நோன்பு ஆரம்பிச்சு சொல்கின்றது, யாரு 6 நோன்பையும் சேர்த்து பிடிக்கின்றாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர் போல ஆவார். இது அரசியல்வாதி சொல்லக்கூடிய வாக்குறுதி மாதிரி கிடையாது, ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி. எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சார அந்த மாதிரியான வாக்குறுதி கிடையாது, ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி. அவன் நமக்கு ஒரு ஆண்டு நோன்பு நோற்ற அந்த நன்மையை நமக்கு தருகின்றான். அப்ப அந்த 6 நோன்பையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பழக்கமெல்லாம் அப்படியே நம்மிடத்தில் தொடர்ந்து கூட வந்துவிடும். இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, ஆயுள் வரைக்கும் நீடிக்க வேண்டும். அப்படி ஒரு சபதத்தை, ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு நிலைப்பாட்டை இந்த ரமலான் மாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மூமின்களுடைய பண்புகளை பற்றிய நிறைய பட்டியலிடுறான். அதுல ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன்,
அவர்கள் சஹர் நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மூமின்களுடைய பண்பு. ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், இன்னொரு இடத்துல சொல்றான் சஹர் நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்ப இந்த பாவ மன்னிப்பு தேடுறத நீங்க சஹர் சாப்பிடுங்க, சாப்பிடுறதற்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் போரும். மீதி உள்ள நேரங்கள்ல இஸ்திக்ஃபாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அப்ப 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவது சாதா காலத்திலும் இருக்க வேண்டும், ரமலான் காலத்திலும் இருக்க வேண்டும். அதுல இந்த சஹர் நேரத்தில் இந்த அமலை இந்த ரமலான் மாதத்தில் இருந்து நாம் அமல் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த மூமின்களுடைய பண்புகளை இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு நாமே செயல்படுத்தக்கூடிய பக்குவமிக்க மக்களாக நம்மை நாமே பரிணமித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமலை இந்த ரமலான் மாதத்தில் நாம் எடுத்தோம் என்று இந்த ரமலான் கழியும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மன திருப்தி வர வேண்டும். அதை கவனத்தில் வைத்து இந்த நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த இஸ்திக்ஃபார் தேடலை அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பான அந்த நேரத்தில் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்த ரமலான் மாதத்தில் நாம் பிந்திய 10 இரவுகள் அதை ஹயாத்தாக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் இதற்கென்று ஒரு முன்னேற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் முற்கூட்டியே இதை சொல்கின்றேன். லைலத்துல் கத்ர் என்பது சுன்னத்துல் ஜமாஅத்தில் எப்படி இருந்தது என்றால் 27வது இரவு மட்டும்தான். அன்றைக்கு வருவாங்க, பெரும் கூட்டம் கூடும், பரோட்டா கறி, குருமா, அது என்னென்ன தபர்க்குகள், சீரணிகள் என்று சொல்வார்கள், அதெல்லாம் பெரிய அளவில் விளம்பப்படும். பள்ளிவாசல்லையே எனக்கு கிடைக்கல என்று சொல்லி கட்டி புரண்டு சண்டை போட்டு லைலத்துல் கத்ரை தேடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விவகாரம்லாம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு 27இல் தான் இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஆலிம்கள் இது மாதிரியான விஷயங்களை மக்களிடத்தில் சொல்றது கிடையாது. அந்த இரவுல அவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய காலம். ஏனென்றால் எல்லா ஆபீஸுகளும் 27 அன்றைக்கு என்று தமாம் செய்கிறோம் என்று குர்ஆனை முடித்துவிட்டு பெறக்கூடிய அந்த கூலியை வாங்கிவிட்டு அவர்கள் பெட்டியை கட்டிவிட்டு போய் வருவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு இரவில் மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று நமக்கு சொல்லவில்லை. சொல்லிட்டாங்க, லைலத்துல் கத்ர் எனக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனால் 2 பேர்கள் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு, அதுல நான் கவனம் செலுத்திட்டேன், எனக்கு லைலத்துல் கத்ர் அந்த இரவு அறிவிக்கப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் பிந்திய 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்க, அதுல குறிப்பாக ஒற்றைப்படை இரவுல நீங்கள் தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்ட்டாங்க. அப்போ அதை நாமோ இழந்துடக்கூடாது. அதற்காக வேண்டிய ஒரு முன்னேற்பாடு. அந்த கட்டத்தில் தான் ஜவுளி வியாபாரிகளாக இருந்தால் அப்போதுதான் அவர்களுக்கு பிசினஸ் அதிகமான அளவில் இருக்கும். அதெல்லாம் உலகத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும், ஆகிரத்தையும் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பதற்காக வேண்டி பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், ஒரு முன்னேற்பாட்டை செய்ய வேண்டும். அடுத்த ரமலான்ல நாம இருப்போமா சொல்ல முடியாது. அப்ப அதனால தேட வேண்டிய அமல்களை இந்த ரமலான் மாதத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இது ரமலான் மாதத்தில் உள்ள முக்கியமான அமல்கள்ல ஒன்று. அடுத்தது, இந்த ரமலான் மாதத்தில் தர்மம் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது புகாரியில் ஒரு 6வது ஹதீஸிலே வருகின்றது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே எல்லா காலத்திலையும் மிகப்பெரிய கொடைவள்ளலாக அவர்கள் திகழ்ந்து விட்டார்கள். அவர்கள் கொடைவள்ளலாக திகழ்வது ரமலான் மாதத்தில் மிக அதிகமாக இருக்கும். ஏன் என்று சொல்லும்போது அதற்கு சொல்றாங்க, அவர்களை ஜிப்ரீல் அவர்கள் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டு விட்டாலே ரசூலுல்லாஹ்ட்ட தர்மம் கூடிரும். என்ன அற்புதமான ஒரு தொடர்பு என்று பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சந்திப்பார்கள். ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை அளிப்பார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களிடத்தில் மறுபதிவு செய்வார்கள். கடைசி ஆண்டுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை குர்ஆனை அவர்களுக்கு மறுபதிவு செய்தார்கள். அந்த ஆண்டு எனக்கு அறிவித்து விட்டது, நான் அடுத்த ஆண்டு இருக்க மாட்டேன் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவன் பார்க்கிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றார்கள். இந்த தொடரில் வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர்
மழை பொழியும் காற்றை விட வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதாவது தென்மேற்கு பருவ காற்று வீச ஆரம்பித்துட்டால கேரளாவில் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். இங்கு காற்றடி காலம் சொல்லுவாங்க. அந்த குளிர்ந்த காற்றை நாம இங்கே அனுபவிக்க முடியும். மழை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய காற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. அப்போ அதனால இந்த ரமலான் மாதத்தில் நாமோ அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஜோடி பொருட்களை யாரு தர்மம் செய்கின்றாரோ அவர் சுவனத்தினுடைய வாசல்ல அழைப்பு கொடுக்கப்படுகின்றார். யா அப்துல்லாஹி ஹதா ஹைர், நீ செய்த நன்மை இது இருக்கின்றது, நீ அனுபவித்துக்கொள் என்று அவருக்கு சொல்லப்படும். யாரு தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருந்தாரோ அவர் தொழுகையினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார். யாரு அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போரில் ஈடுபடுகின்றார்களோ அந்த வாசல்ல இருந்து அவர் அழைக்கப்படுகின்றார். யாரு தர்மம் கொடுக்கின்றாரோ அவர் தர்மத்தினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகின்றார். யாரு நோன்பு நோக்கின்றாரோ அவர் நோன்பினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகின்றார். நோன்புக்கு என்று பிரத்யேகமாக ரையான் என்ற ஒரு வாசலில் இருந்து அழைக்கப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஅபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி எல்லா வாசல்களில் இருந்தும் ஒரு அழைக்கப்பட்டு விட்டார், அவருக்கு எந்த விதமான சங்கடமே கிடையாது, அவருக்கு பிரச்சனையே கிடையாது என்று கேட்டுவிட்டு, இப்படி எல்லா வாசல்களில் இருந்தும் ஒரே நேரத்தில் ஒரு சேர அழைக்கப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா, அதாவது எல்லா அமல்களையும் ஒரு சேர பெற்றவர் இருக்கின்றார்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, அர்ஜு அன் தக்கூன மின்கும், அபூபக்கரே நீ அந்த பட்டியலில் உள்ள ஆள் என்று சொல்கின்றார்கள் என்றால், இந்த மாதிரி இதுல இன்றைக்கு ஜிஹாத் நம்ம இடத்துல கிடையாது. இந்த 3 அமல்கள் இருக்கின்றது ஜிஹாதை தவிர்த்து. மீதி எல்லா அமல்களும் ஒரு சேர நமக்கு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய சக்திக்கு தான் நம்ம செய்ய வேண்டும். அப்ப நமக்கும் இந்த பாக்கியம் எல்லா வாசல்களில் இருந்தும் இங்க வாருங்கள் இங்கு வாருங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுல இந்த தர்மமும் வந்து சேர்ந்து விடுகின்றது, நோன்பும் வந்து சேர்ந்து விடுகின்றது, தொழுகையும் வந்து சேர்ந்து விடுகின்றது. இந்த 3ஐயும் நாம் பெறக்கூடிய இந்த மக்களாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஆகிவிட வேண்டும். இதுல தர்மம் என்பது இருக்கின்றது. அந்த தர்மத்தை பற்றி நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தௌஹீத் என்ற பாக்கியம் இருக்கின்றதே சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதுகுருஹு கமா ஹதாக்கும், அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டிய மாதிரி அவனை நீங்க நினைவு கொடுங்கள், அதாவது நன்றி செலுத்துங்கள். நேர்வழி காட்டிய மாதிரி என்றால் என்ன? அல்லாஹ் நமக்கு எப்படி எப்படி நீங்க தொழணும், எப்படி திக்ர் செய்யணும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு வழி காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் செய்யறது. இன்னொன்று என்னவென்றால், இந்த இதற்கு அர்த்தம் இலக்கணப்படி இப்படியும் பொருள் செய்யலாம். ஒரு பொருளை இழந்து விட்டார், ஒரு பொருள் இல்லைன்னா அதை நினைச்சு பார்த்து நாமோ நன்றி செலுத்துவோம் இல்ல, தர்மம் செய்வோம் இல்ல, அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்பதும் இதற்கு பொருள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒருவனுக்கு கிட்னி செயல்பாடு இழந்து விட்டது, இவனுடைய கிட்னி பழுதடைஞ்சு போச்சுன்னு ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிகிட்ட சொல்றார். அவர் என்ன செய்வாரு? நீ கிட்னி தானத்தை பெற வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்காக வேண்டி 2 கோடி வருகின்றதா, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு தயாராகிறார். 3 கோடி வருகின்றது. ஏன்னா ஒரு கிட்னி தானம் கிடைப்பது என்பது இருக்கின்றதே, கிட்னி என்பது சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. கிட்னி இழந்தவர் தான் அதனுடைய அந்த வேதனையை புரிய முடியும். ஒரு கிட்னி இழந்தவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர் படுத்து கொண்டு உறங்க முடியாது, உட்கார்ந்து கொண்டுதான் ஒரு தலவாணியை முன்னால் வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டுதான் தூங்க முடியுமே தவிர படுத்து கொண்டு ஒருபோதும் தூங்கவே முடியாது. அவ்வளவு இதுல டயாலிசிஸ் என்பது இருக்கின்றதே, அது பெரிய ஒரு சோதனை. ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அந்த கிட்னி செய்யக்கூடிய அந்த வேலையை அந்த டயாலிசிஸ் செய்யும், அந்த மிஷின் செய்யும். அதற்கு என்று செலவாகின்றது. செலவு ஒரு பக்கம், உடல் படக்கூடிய அந்த அவஸ்தை இருக்கின்றதே, அது சாதாரணமான ஒன்று கிடையாது. அப்போ மருத்துவர் இப்போது அவரிடத்தில் சொல்லிட்டார், உன்னுடைய கிட்னி ரெக்கவர் ஆயிடுச்சு, அது சரியாக இருக்கின்றது, பார்த்தோம், தவறான ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டோம், இப்போது சரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அவர் என்ன செய்வாரு? தன்னிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை நினைச்சு, நல்லவராக இருந்தால், கஞ்சனா இருந்தா
கையை சுருக்கி கொள்வான். நல்லவனாக இருந்தால் ஆஹா இந்த கிட்னி இழந்திருந்தா எத்தனை கோடியை நான் தானமாக செலவழித்திருப்பேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார். இத மாதிரிதான் தௌஹீது என்பது சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது. ஷிர்க்குல இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கின்றான். நாளை மர்மையில அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஒரு காஃபிர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றான். அப்போது அவனிடத்துல லவ் காணலக்க மில் உல் அர்தி தஹபன், உன்னிடத்தில் பூமி நிறைய தங்கம் இருந்தால் அகுந்த தஃப்ததி பிஹி, அதை நீ தானமாக வழங்கிவிட்டு உன்னை இந்த நரகத்திலிருந்து நீ காப்பாற்றிக் கொள்வாயா என்று கேட்கின்ற பொழுதோ ஆம் என்று சொல்வான். மனிதனே கது குந்த சுயுழ்த்த ஐசரு மின்தாலிக்க, ஐசரம் மின்தாலிக்க, இதை விட மிக அற்பமானது சொற்பமானது தான் உன்னிடத்தில் நான் கேட்டேன். நீ எனக்கு சிறுக்க வைக்க கூடாது என்று உன்னிடத்தில் நான் உடன்படிக்கை எடுத்தேன். அதற்கு மாற்றம் செய்துவிட்டு இப்போது வந்து நிற்கின்றாய். பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் நான் தானம் கொடுப்போம் அப்படிங்கிறிய, தேவையில்லடா. அது செய்ய வேண்டிய கட்டம் அந்த கட்டம். ஒரு சில தர்மங்கள் அந்தந்த நேரத்தில் தான் செய்ய முடியும். புகாரில் வருகின்றது, நாளை மறுமையில இறைவன் அடியானை சந்திப்பான். அவனுக்கு மத்தியில, அதாவது அடியானுக்கும் ரப்புல் ஆலமீனுக்கும் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டாங்க. நேரடியாக கேட்பான். தூதர் அனுப்புனா ஆமான்னு சொல்லுவான். உனக்கு பொருளாதாரத்தை தந்தனா ஆமா என்று சொல்லிவிட்டு, அப்ப அவன் வலது பக்கம் பார்ப்பான், இடது பக்கம் பார்ப்பான். எங்கு பார்த்தாலும் நரகம் மட்டும்தான் தெரியும். விமானத்தில் பயணம் செய்தவர்களுக்கு தெரியும், ஏறி பறக்குகின்ற பொழுது டேக் ஆஃப் எடுத்த உடனே சுற்றி பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே கடல் தான். அதுல அங்க இந்த ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்களா, விமான பணிப்பெண், விமானம் கீழே உள்ள போகுதுன்னா நீங்க எந்த வழியா வெளியில போகணும். இத சாதாரண காலகட்டத்தில் சொன்னா துர்ச்சகனமாக கருதுவான். ஏறின உடனே இவனை பிழைக்க போறான்னு நினைக்கிறான். இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, நீங்கள் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா பகுதியும் கடல் தான் தெரியும். நாளைக்கு மறுமையில் அவன் பார்க்கிறது நரகம் தான் தெரியும். இங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணி தொடுத்தார் போன்று ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். இத்தகுன் நார உலவு பிஷிக்கை தம்ரா, ஒரு பேரித்தம்பலத்தில் பாதி துண்டை கொடுத்தாவது நரகத்தில் இருந்து உன்னை காத்துக்கொள். இந்த உலகத்துல கொடுக்கிறது நீ ஒரு பேரித்தம்பல துண்டு அளவு கிள்ளி கொடு, உன்னை நரகத்தில் இருந்து அது காப்பாற்றி விடும். இதை நினைச்சு நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஷிர்க்கில் இருந்து நம்ம காப்பாற்றி இருக்கிறானே, இது சாதாரணமான ஒரு விஷயமா? அப்படி நினைத்து நாம தர்மம் செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். இந்த ரமலான் மாதம் அதற்கு மிகவும் பொருத்தமானது. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்தில் அதிகமான அடிமைகளை விடுதலை செய்திருக்கின்றேன். 100 அடிமைகளை அவர் விடுதலை செய்திருக்கிறார். அத மாதிரி உறவுகளை அரவணைச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான இந்த காரியங்கள் நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் கிடைக்குமா? அன்னப்பறவை ஒன்று இருந்தது என்று மக்கள் சொல்லுவாங்க. அது அதற்கு முன்னால பாலையும் தண்ணீரையும் வைத்து கொண்டால் அது தண்ணீரை விட்டு பாலை மட்டும் எடுத்துக்கிடுவான். இது கற்பனையான ஒரு உவமை. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயம் நடக்கின்றது. யாரு ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டாலோ அல் இஸ்லாமு யஹ்திமுமா கப்லஹு, அதற்கு முன்னால் செய்த அத்தனை தீமைகளையும் துடைத்து எறிந்து விட்டு, நன்மையும் சேர்த்தான துடைத்து எறிஞ்சிருக்கணும் இல்ல, நன்மையை மட்டும் கொண்டு வருகின்றது. இவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்லம்த அலாமா அஸ்லஃப்த மின் கைரின், நன்மையை என்னென்ன செய்தாயோ அத்தனையும் சேர்த்து வாரி எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் நுழைகின்றாய், தீமைகள் அழிக்கப்பட்டு விடுகின்றது என்று சொன்ன உடனே அப்போது இவர் சொல்கின்றார், வல்லாஹி லா அதவு ஷையன் குன்து சனஅதுஹு ஃபில் ஜாஹிலியத்தி இல்லா ஃபஅல்து ஃபில் இஸ்லாம், நான் அறியாமை காலத்தில் என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டு இருந்தேனோ அத்தனையும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு செய்யாமல் விடமாட்டேன் என்று சத்தியம் ஏற்கின்றார். அது போன்று அவரு 100 ஒட்டகங்களை தர்மம் செய்கின்றார், பயண ஒட்டகங்களை, அடிமைகளை 100 அடிமைகளையும் விடுதலை செய்கின்றார். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை தௌஹீதில் உள்ள மக்களுக்கு வர வேண்டும். தௌஹீதில் வந்தவங்க ஒரு காலத்தில், அதாவது எல்லாமே கனவுள் கண்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். நீ பொட்டல்புதூருக்கு போனா, அதாவது ஒரு குதிரையில் ஒரு ஆள் பச்சை தலப்பாக கட்டிட்டு பச்சை சட்டை போட்டு தான் வருவார். அவுலியாக்களுடைய சின்னம் அது. வந்த உடனே பொட்டல்புதூருக்கு போவான். அடுத்து கொஞ்ச நாள் படுத்து இருப்பான். அஜ்மீருக்கு போனால் அஜ்மீருக்கு போவான்.
அதுக்கடுத்து கனவு வரும் ஈராக்குக்கு போனால் அது அங்கே மொஹிதீன் அப்துல் காதர் பிறந்த இடம். அவர் தானே அவுலியாக்களுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, டிஜிபி. அவர்களுடைய அந்த இடத்திற்கு போகணும்னு சொன்னால் அங்கேயும் கிளம்பி போய்கிட்டு இருப்பான். நிறைய மௌலுதுகள், கந்துரிகள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? அத்தனையும் இப்போ தௌஹீதுக்கு வந்த பிறகு அத்தனையும் மிச்சம், எதுவும் செலவு செய்யக்கூடாது என்பது போன்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான அளவில் தர்மம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. அள்ளி கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் வழங்குவதில் எப்போதும் அவர்கள் வாரி வழங்கக்கூடிய வள்ளல். ரமலான் மாதத்திலேயே நாம வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக மாறுவோமாக. நம்முடைய ஜமாத்தில் கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இந்த கல்வி ஸ்தாபனங்கள் பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம ஜமாத்தில் இருந்து நிறுவப்பட்ட கல்லூரியிலிருந்து உருவானவர்கள், அதாவது ஒரு இயக்கம் என்பது சுய சார்போடு இருக்க வேண்டும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த இயக்கத்தில் யாரும் இருக்கலாம், போகலாம். இவர் போய்விட்டால் இந்த இயக்கம் சரிந்துவிடும், சாய்ந்துவிடும், ஓய்ந்துவிடும், ஒளிந்துவிடும் என்ற நிலை இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான அளவில் இந்த இயக்கத்தை இன்றைக்கு தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள்ல இஸ்லாமிய கல்வி நிறுவனம். தர்ஜுமா என்பது அது முஸ்லிம்களுக்கும் கொடுக்க வேண்டும், பிற மதத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்ப நமக்கு தர்ஜுமா என்று ஒன்று வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட போது அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமக்கு ரப்புல் ஆலமீன் கல்வி மான்கள்ல குறையை ஏற்படுத்தவில்லை. 1 ஆண்டு காலத்துல, ஒரு 2 ஆண்டு காலத்துல ஒரு தர்ஜுமாவை நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் கல்வி ஸ்தாபனம் இருக்க போய் நம்மால் கொண்டு வர முடியாது. அதனால அந்த கல்வி ஸ்தாபனம் உங்களிடத்தில் இருந்து ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்களுக்கும் இருக்கின்றது. அதற்காக வேண்டி நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் வாரி வழங்க வேண்டும். தலைமை நிர்வாகம் ஜமாத்தில் உள்ள அத்தனை பொறுப்புகளையும் அது பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்று செலவுகள் இருக்கின்றன. இந்த ரமலான் மாதத்தில் இந்த இயக்கமும் இந்த தலைமையும் உங்களிடத்தில் கையேந்தி வரும், துண்டேந்தி வரும், ஜும்மானுடைய வசூலை கேட்கும். அதற்கும் நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உறவுகளுக்கு கொடுங்க, அதையும் மார்க்கம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதற்கென்று ஒரு பொருளாதாரத்தை ஒதுக்கி வைத்து நாம் செலவு செய்யுமாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.